ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் கூட தான் இருக்கோம். இது வந்து Volkswagen Tiguan வாரம் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. காரணம் எங்களுடைய கடமையை நாங்க பண்ணணும் இல்லையா? ஒரு வண்டி லான்ச் ஆச்சுன்னா எல்லா வேரியண்ட்ஸும் உங்களுக்கு ரிவ்யூஸ் எடுத்து வருவேன். அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, GT லைன் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டாப் லைன் 1 லிட்டர் TSI உடைய டாப் லைன் வேரியண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே. இது என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹைலைன் பிளஸ். ஜிடி லைன் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே இருக்கிற ஒரு வேரியண்ட் இது. ஸோ அப்படிதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். டாப் எண்ட் வேரியண்ட்லேருந்து இறங்கி அப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்கேன். பேஸ் மாடல் கடைசியில் தான் வரப்போகுது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ இது வந்து ஹைலைன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டுங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னா அந்த ஸ்போர்ட்டியான அந்த ஜிடி லைனுடைய லுக்ஸ் இருக்காது. அண்ட் அது போக சில பல ஃபீச்சர்ஸ் வித்தியாசங்கள் இந்த வேரியண்ட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஹைலைன் ப்ளஸோடைய வண்டி டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரைஸிங் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு வேரியண்ட்டுங்க. ஓகே. 14,29,000 அப்படிங்கிறது மேனுவல் வெர்ஷனுடைய எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. அதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,44,000 அப்படிங்கிற எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கிறது 1 லிட்டர் TSI மட்டும் தான். அதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸிங் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இது வந்து ஜிடி லைனை விட ஒரு 30,000 ரூபாய் விலை குறைவாக தான் எனக்கு வந்து படுது. ஆனால் அந்த 30,000 ரூபாய்க்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியன்ட் Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி Volkswagen ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்குங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் ரெகுலராக நம்ம தமிழில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயுமே கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஓகே. இப்போ வாங்க Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் ஹைலைன் ப்ளஸ் வேரியன்ட் என்ன ஸ்பெஷல் இருக்குது பார்த்துலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த Volkswagen Tiguan ஹைலைன் ப்ளஸில் அப்படி என்ன பெரிய ப்ளஸ் அதை வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜிடி லைனுக்கு ஒரு படி கீழே இருக்கிற வேரியன்ட் இது. ஸோ ஜிடி லைனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில ஃபீச்சர்ஸ் இதில் வந்து மாறுதலாக இருக்க தான் போகுது. ஆனால் ஜென்ரலாக ஓவரால் பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். மெயினாக இதில் வந்து மாற்றம் என்ன அப்படின்னு நான் வந்து கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்டி லுக்ஸ் தான் வந்து மெயினான வித்தியாசம். இந்த வேரியண்ட்டுக்கும் ஜிடி லைனுக்கும் அந்த ஸ்போர்ட்டி லுக்ஸ், பிளாக் ஹைலைட்ஸ், பிளாக் இன்டீரியர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக மாறும். பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ஆக்சுவல் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே ஃபீச்சர்ஸ் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ரைட். என்ஜின் ஸ்பெக்ஸ் மாறவே இல்லை, அது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வெர்ஷன்ஸ் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் தான் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது தெரிஞ்ச ஃபெமிலியரான என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் என்ஜின். இது வந்து 115 PS மேக்ஸிமம் பவர், 178 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் காலகாலமாக வர்றது தான். ஆனால் புதுசாக கொடுத்துருக்கிறது 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் மேஜரான டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. கூடிய விரைவிலேயே இந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கோடைய டிரைவ் ரிவ்யூ உங்களுக்கு நான் எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது லுக்ஸுக்கு வருவோம். லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் இதே மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஜிடி லைன் வேரியண்ட்டும் பார்த்தோம், டாப் லைன் வேரியண்ட்டும் பார்த்தோம். இந்த வண்டியோடைய ஓவரால் பாடி லைன் சாயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் லைன் ஞாபகம் வருது. காரணம் இதில் பிளாக் ஹைலைட்ஸ் இல்லை, குரோம்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி லைன் வேரியண்ட்லேயே நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் கனெக்டட் எல்இடி டிஆர்எல் இல்லை. ஓகே. டாப் லைன் வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, Volkswagen லோகோலேருந்து லோகோக்கு மேலே இருக்கிற அந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல் அதெல்லாமே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் கனெக்டடான டிசைடும் வரும் எல்இடி. ஆனால் இதிலெல்லாம் அப்படி இல்லை. ஜிடி லைன் வேரியண்ட்லேயே கனெக்டட் எல்இடி டிஆர்எல் கிடையாது. ஸோ இந்த வேரியண்ட்லேயும் அது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது அண்ட் சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆப்வியஸ்லி இந்த புது Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு Volkswagen சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த வேரியண்ட்டுக்கும் பொருந்தது. ஓகே. அண்ட் கீழே நீங்கள் பார்க்கலாம் க்ரோம் பீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் பம்பரில் ஃப்ளோ ஆகுது முழு அகலத்துக்கும். அது உங்களால் பார்க்க முடியும். அது நம்ம ஏற்கனவே டாப் லைன் வேரியண்ட்டில் பார்த்த ஒரு விஷயம் தான். ஜிடி லைன் வேரியண்ட்டில் இது பிளாக்ல வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் குரோமா கொடுத்துருக்காங்க. ரைட். மேலும் மாறாத இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 சென்சர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஓகே. ஆனாலும் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் எல்லாம் எந்த வேரியண்ட்லேயும் கிடையாது இந்த Volkswagen Tiguan பொறுத்தவரை.
ஓகே ரைட். அடுத்தது சைடு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லைங்க. என்னென்னா மேஜர் மாற்றம் இருக்கிறது வீல்ஸோடைய டிசைன் மாறி இருக்குது. இன்ஃபேக்ட் வீலோடைய சைஸே மாறி இருக்குது. நம்ம ஜிடி லைன் வேரியண்ட்லேயே பார்த்தோம் 17 இன்ச் பிளாக் கலர் அலாய் வீல் கொடுத்தாங்க. டாப் லைன் வேரியண்ட்லேயுமே டியூவல் டோனில் 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டில் 16 இன்ச் தான் கிடைக்குது. 17 இன்ச் கிடையாது, ஒரு சைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. 205/60 R16 டயர் சைஸ் வந்து 1 இன்ச் கம்மியாகி இருக்குது ஜிடி லைன் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. டிசைன் ஓகேவாக இருக்குது, பரவாயில்லையாக இருக்குது. ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு அலாய் வீல் கிடைக்குது, அது ஒரு ஓகேவான விஷயமாக தான் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் 1 லிட்டர் வெர்ஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரியரில் டிஸ்க் பிரேக் கிடையாது, ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஆனால் மற்றபடி இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஏபிஎஸ் வித் இபிடி, அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. வண்டியோடைய ஓவரால் லென்த்துங்கிறது 4.2 மீட்டர்ஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்டு இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ்ட் டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. க்ரோம் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அந்த விஷயங்கள்லாம் வந்துடுது. மேலே ரூஃபில் நீங்கள் பார்க்கலாம் சில்வர் கலர் ரூஃப் ரெயில்ஸ், பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோடைய லுக்கு என்ன சொல்கிறதுங்க, அந்த சில்வர் அலாய் வீல்ஸுக்கு சில்வர் ரூஃப் ரெயில்ஸுங்கிறது ஒரு மேட்சிங் ஆகிருதுன்னு வைங்களேன், நல்லாயிருக்கு. ஆனால் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து சின்ன சன்ரூஃப் கிடச்சிருது. டாப் லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்கும். ஏற்கனவே ஜிடி லைன் வேரியண்ட்லையும் பார்த்தோம், சின்ன சன்ரூஃப் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு சின்ன சன்ரூஃப் கிடைக்குது. ஆக்சுவலி ஓகே தாங்க. ரைட், சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது நல்ல விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஜிடி லைன் வேரியண்ட் எப்படி பார்த்தோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் இந்த கனெக்டட் இன்ஃபினிட்டி எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அது உங்களால் பார்க்க முடியும். ஃபோக்ஸ்வேகன் லோகோ வந்து இல்லுமினேட்டட் கிடையாது. அந்த இலுமினேஷன் எல்லாமே டாப் லைன் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் இருக்குது. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஸ் யூஷுவல் நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் கிடைக்குது. டிஎஸ்ஐ அப்படிங்கிற பிராண்டிங் மட்டும்தான் இங்கே சைடில் வருது. டைகுன் அப்படிங்கிற பிராண்டிங், டிஎஸ்ஐ எல்லாமே க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர்லேயுமே க்ரோம் எலிமெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் ப்ராப்பராக சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் ஃபாக் லேம்ப் உங்களால் பார்க்க முடியும். இந்த புது டைகுனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் தான் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லையே தவிர ரியரில் ஃபாக் லேம்ப் கிடைக்குது. ஸோ அது ஒரு வித்தியாசமான விஷயம். ரைட், ஓவரால் எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கீ பொறுத்தவரை இது ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம ஜிடி லைன் பார்த்தோம், டாப் லைன் பார்த்தோம், அண்ட் ஹைலைன் ப்ளஸும் பார்க்குறோம். ஸோ இந்த 3 வேரியண்ட்ஸ்க்குமே இதே மாதிரி ஃப்ளிப் கீஸ் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஃப்ளிப் கீஸ், ஆனால் ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸ் தான். இந்த எமர்ஜென்சி இந்த கீ வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் இதில் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. ஸோ பட்டன் ஸ்டார்டர் அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே ரைட். அதை தவிர இந்த இன்டீரியரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. வண்டியோடைய கலர் தீம் தான் ஆக்சுவலி மாறி இருக்குது. டாப் லைன் வேரியண்ட் நம்ம வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் வந்து டியூவல் டோன் வந்து இந்த பிளாக் அண்ட் பேஜ் அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க, லண்டன் கிரே அப்படிங்கிற ஒரு கலரில். இதில் வந்து ஆல்மோஸ்ட் அதே லண்டன் கிரே கலர் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது டோர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோரில் நீங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபினிஷ் இருக்குது அண்ட் மேஜராக வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடி லைன் வேரியண்ட்டில் கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் அண்ட் பேஜ் அப்படிங்கிற ரெகுலரான ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக சேமாக தான் இருக்குங்க. கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற தீமில் தான் இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை சீட்ஸோடைய மெட்டீரியல்லையோ சீட்ஸோட டிசைன்லையோ. ஆனால் மெட்டீரியல் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. ஜிடி லைனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். இந்த சைடில் இந்த பார்டரில் வர இது எல்லாமே வந்து லெதரெட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் லெதரெட். ஆனால் உட்கார இடம் இந்த சென்டர் பார்ட் எல்லாமே ஃபேப்ரிக்கில் வருது, டெனிம் ஃபேப்ரிக் மாதிரி ஒரு மெட்டீரியல். பேட்டர்ன் மாறி இருக்குது, டிசைன் லைட்டாக மாறி இருக்குது. ஆனால் பெருசாக வேறு எதுவும் சேஞ்ச் ஆகலை. சைஸு ஷேப்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நார்மலாகவே பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் ஜிடி லைன் வேரியண்ட்டில் இன்னும் நம்ம பார்த்தோம் அந்த அலுமினியம் ஃபினிஷ்ட் ஸ்போர்ட்டி பெடல்ஸ், அது இந்த மாடலில் கிடையாது. இது நார்மலான பெடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரப்பர் ஃபினிஷில். தெரிஞ்ச விஷயம். ஓகே ரைட், இப்போது உள்ள உட்காந்து பார்ப்போம். ஸோ இதோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இதுதான் இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய ஓவரால் டேஷ்போர்டு வியூ. பார்க்குறதுக்கு ஏரியாக இருக்குது, பெட்டராக இருக்குது. சில பல எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கார்பன் ஃபைபர் எஃபெக்டில் இந்த இடத்துல ஒரு பேனல் ஒன்று இருக்குது. அண்ட் மேலே மற்றபடி உங்களுக்கு இந்த சில்வர் ஃபினிஷ், பிரஷ்ட் மெட்டல் ஃபினிஷ் எல்லாமே டோர் டு டோர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஜிடி லைனில் இது ஃபுல்லாகவே கிளாஸி பிளாக்ல கொடுத்தாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்ஸில், அதாவது ஜிடி இல்லாத வேரியண்ட்ஸில் எல்லாமே சில்வர் ஃபினிஷில் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஆம்பியன்ஸ்க்காக. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெயில் கொஞ்சம் எனக்கு வேர்க்குது, வெயில் இல்லைனாலுமே வேர்க்குது. ஆல்ரைட், இதுதான் வண்டியோடைய டிஸ்பிளேஸ்.
ஆக்சுவலி இது டாப் அண்ட் வேரியண்ட் இல்லை. ஸோ இருந்தாலுமே இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களால் பார்க்க முடியும். ஜிடி லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரெட்டாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, டாப் லைன் வேரியண்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வேறு மாதிரி இருந்தது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆனால் அது வந்து ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்லையுமே ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, வர்ச்சுவல். அது வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு வியூஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி வியூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பேசிக்காக சொல்ல போனால் இந்த வியூஸ் லே அவுட் எல்லாமே ஜிடி லைன்லேயும் சேம் தான். என்னென்னா கலர் மட்டும் அதில் ரெட்டில் வரும், இதில் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்பிளே செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே விஷயம். அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எடுத்தாலுமே அதுவுமே ஜிடி லைனில் பார்த்தா அதே சேம் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ரைட், இதுதான் வந்து 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது வந்து ஹைலைன் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது போக இந்த மாதிரி வெஹிக்கிளோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் தனியான ஃபோக்ஸ்வேகனுடைய ஆப் ஸ்டோரும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது நீங்கள் இந்த வண்டியோட யூசர் ஓனராக இருந்தீங்கன்னா அது லாகின் பண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க. அண்டு மற்றபடி வேறு என்ன, இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெனு ஸ்க்ரீன், அண்ட் மற்றபடி யூஸ்வல் செட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் போட்டோம்னா ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது. ஸோ ரிவர்ஸ் போடுறேன். ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியில் எந்த மாற்றமும் இல்லை. ஜிடி லைன், ஹைலைன் ப்ளஸ் அண்ட் டாப் லைன், ஜிடி ப்ளஸ் என்ன வேரியண்ட் எடுத்தாலுமே இந்த குவாலிட்டியில் தான் கேமரா கொடுக்குறாங்க. அவ்வளோ சிறப்பாக இல்லவே இல்லை, கிரெயினியாக இருக்குது. கொஞ்சம் பெட்டரான கேமரா கொடுத்துருந்துருக்கலாம். எல்லா ரிவ்யூலையும் நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தென் இதுதான் பார்த்தீங்கன்னா செலக்டர் லீவர். இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். இதனுடைய லீவரும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் திரும்ப பிடிச்சி இது பண்ணிங்கன்னா, டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவ் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அதுக்குள்ளே மாறிக்கும். மேனுவலுக்கு நீங்கள் ரைட் எடுத்து ப்ளஸ் மைனஸ் பண்ணலாம். ஓகே, அது போக நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னாலே பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துட்றாங்க ஸ்டியரிங் வீலில். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது போக இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டல இல்லையா, க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஜிடி லைன் மாதிரியே தான், அதான் சொன்னேன்ல, ஜிடி லைனுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஃபீச்சர்ஸில் கலர்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் ரீதியாக தான் வித்தியாசங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் இருக்குது, பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் ஹெட்லாம்ப் ஸ்டாக்குக்கு ஹைபீம் கண்ட்ரோல் மட்டும் இங்கே இருக்குது. வைப்பர் ஸ்டாக் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸு கூடவே ஆல் வெதர் ஹெட்லாம்ப்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே இங்கே வருது ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில். ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோ செட்டிங், அண்ட் இப்படி நீங்கள் போட்டு ஃபுல்லாக முன்னாடி இழுத்திங்கன்னா ஆல் வெதர் லைட் இங்கே ஒரு ஆன் ஆகுது பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக எடுத்து விட்டிங்கன்னா ரியர் ஃபாக் லேம்ப் ஆன் ஆகும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது, தெரிஞ்ச விஷயம். வேறு என்ன, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, இதுவுமே அதே சேம் டச் பேஸ்டு பேனல் தான். பட் இது ஸ்லைடிங் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஸ்லைடிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டம் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டச் பேஸ்டு தான். அப்படி உங்களுக்கு இதில் டச் பண்ணுறது சிரமமாக இருக்குன்னா டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த விஷயமும் இருக்குது. இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ், பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை. நார்மலான கண்ட்ரோல்ஸ், பேசிக் இந்த டம்மி பட்டன்ஸ் தான் இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர், ஆஃப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இத்தனை ஃபீச்சர் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜிடி லைனில் பார்த்த மாதிரியே இதில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே ஒன்று பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் வருது. பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. அண்ட் அது போக இங்கே வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன பாக்கெட் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், யூஸ்வலாக வர்ற கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் வருது. ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு குஷனிங். உள்ள டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலுமே அதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜோட வருது. கூலிங் வசதியோடு கிடைக்குது. அதுவும் வந்து ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி ஆஸ் யூஷுவல் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லையுமே இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஆட்டோ டிமிங் எலக்ட்ரோக்ரோமிக் IRVM வந்துடுது. அது ஒரு நைஸ் நல்ல விஷயம். ஓகே, ஃப்ரேம்லெஸ் இல்லை, பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, அண்ட் LED கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ரியர்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ ரியர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ரியர்லேயும் அங்கே லைட்டிங் இருக்குது. வியர்லி டாப் லைன் வேரியண்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு, பட் இந்த வேரியண்ட்ஸ்லாம் கிடைக்குது. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சின்ன சைஸ் சன்ரூஃப் கிடைக்குது. ஓகே, பட்
போதுங்க, இந்த சைஸே போதும் நம்ம ஊர் வெயிலுக்கு. அண்ட் ரூஃப் லைனிங் கலர் நீங்கள் பார்க்கலாம், ஜிடி ஸ்பெக் அண்ட் ஜிடி லைன் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆல் பிளாக் ரூஃப் லைனிங் இருக்கும். இதில் அப்படி இல்லை, பீச் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியர் வித்தியாசங்கள் அண்ட் ஃபீச்சர்ஸ். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் ஆடம்பர ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்காக இருக்கே தவிர மற்றபடி தேவையான விஷயங்கள் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கவர் ஆகிறது. ஜிடி லைன் போலவே தான். ஓ எஸ், கடைசியாக பேசிக்கான விஷயங்கள் மறந்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் 4 பவர் விண்டோஸ், அது எல்லாமே பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டு தான். டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபங்க்ஷனும் இருக்குது. கூடவே எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டு அண்ட் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஃபுல்லாக இப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஃபோல்டிங் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, இதுதான் இந்த வண்டியில் இருக்கிற ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இன்டீரியர் பொறுத்தவரை. இப்போ வாங்க பேக் சீட் பார்க்கலாமா. ஹைலைன் ப்ளஸ் ஃபோக்ஸ்வேகன் டைகுனோடைய பேக் சீட். டு பி ஃப்ராங்க் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டியூவல் டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரூஃப் லைனிங் பீச் கலரில் இருக்குது. அதை தவிர ஓவரால் வந்து இன்டீரியரோடைய ஃபீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிடி லைனோடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. டிரைவர் சீட் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு நீ ரூம் இருக்குது, நல்ல ஹெட் ரூம் இருக்குது. மெயினாக ஹெட் ரூம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பனராமிக் சன் ரூஃப் இல்லை, சின்ன சன் ரூஃப் தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹெட் ரூம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் ரியருக்கு லைட்டிங் வருதுங்க. நீங்கள் ஜிடி லைனுக்கு மேலே இருக்கிற டாப் லைன் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா, பனராமிக் சன்ரூஃப் இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ரியரில் லைட்டிங்கே இருக்காது. ஆனால் இந்த வேரியண்ட்ஸில் பேசிக் வேரியண்ட்லேருந்து ரியருக்கு தனி கேபின் லைட்ஸ் கொடுக்குறாங்க, எல்இடியாக கொடுத்துட்றாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேற்படி வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்ஸுக்கு ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையுமே வந்துடுது. கூடவே 2 C டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கேபினுடைய அகலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. 3 பேர் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ரியர் சீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோக சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. மேலும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷ், டிஃபாகர், ஸோ எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாகவுமே கவர் ஆகிறது அப்படின்னு சொல்ல முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கிடைக்குதுங்க. ஸோ மிஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் மிஸ் ஆகுது. டாப் அண்ட் வேரியண்ட்லேயே அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. அதாவது ரியர் சன்பிளைண்ட்ஸ் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்கே கிடையாது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் எந்த ஒரு ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டோ இல்லை மசாஜிங் சீட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல டாப் லைன் வேரியண்ட்டில். ஸோ இந்த வேரியண்ட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற விஷயங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் அப்போல்சரியோடைய பேட்டர்ன் மட்டும்தான் மாறி இருக்குது. ஆனால் ஓவரால் வித்தியாசமான ஒரு மிக்ஸ்டான ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜில் வர்றது எல்லாமே வந்து லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ள இந்த ஏரியா வந்து ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான மெட்டீரியலாக இருக்குன்னு சொல்ல முடியும். அது போக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கே சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது இந்த டைகுன் ஹைலைன் ப்ளஸோட பேக் சீட்லேயும் கூட. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லைங்க. எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் ஒரே லக்கேஜ் ஸ்பேஸ் தான். 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி எல்லா ஃபோக்ஸ்வேகன் டைகுன் வேரியண்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸுக்கு காமனாக ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ ஒரு 5 பேரோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஸ்பேஸ் தான். மேலும் அடிஷ்னல் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது 3 பேர் இருக்காங்க, ஒன் சைடு சீட்டை மட்டும் நீங்கள் மடக்கி போட்டு லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது இந்த வேரியண்ட்ஸை பொறுத்தவரையும் கூட. இங்கே ஒரு பார்சல் ட்ரே ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் ஒரு எல்லோ கலர் பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த 3 கிலோ பேக் ஹுக் வந்து 2 சைட்லையுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஷாப்பிங் பேக்ஸை மாட்டிக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஸ்டெப்னி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் 15 இன்ச் ஸ்டெப்னி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைஸ் கம்மி தான், ரைட். 16 இன்ச் டயர்ஸ் இந்த வேரியண்ட்டில் வருது. ஆனால் 15 இன்ச் ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. கூடவே ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கே இருக்குது. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னி பயன்படும். ஆல் ரைட், ஸோ வாங்க இந்த ஃபோக்ஸ்வேகன் டைகுன் ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட் இது யாருக்கு செட் ஆகும் அந்த விஷயங்கள்லாம் பேசிடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புது ஃபோக்ஸ்வேகன் டைகுன் ஃபேஸ் லிஃப்டோடைய ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட். இது ஒரு சுவாரஸ்யமான வேரியண்ட்டுங்க. ஏன்னா ஜிடி லைன் வேரியண்ட்டில் வரக்கூடிய பெரும்பாலான எல்லா ஃபீச்சர்ஸும் இதுக்கும் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஆனால் இதுக்கு கீழே ஒரு வேரியண்ட் இருக்குது ஹைலைன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேரியண்ட்டோட ரிவ்யூ கூடிய விரைவில் அடுத்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஆனால் அந்த வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து மாறும். ஸோ டாப் அண்டோடைய சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும், ஆனால் வெளியே பார்க்கும்போதும் உள்ளேயும் அந்தளவுக்கு பெரிய ஆடம்பரம் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் உங்களுக்கு மற்றபடி தேவையான சில ஃபேன்சி ஃபீச்சர்ஸ், அதாவது சின்ன சைஸ் சன்ரூஃபு, பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், வர்ச்சுவல் காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ரேர் ஏசி, வயர்லெஸ் சார்ஜிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா இது ஒரு நல்ல
வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான் நான் வந்து நினைக்கிறேங்க. ஏன்னா இது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்போர்ட்டியாக இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்ல டீசெண்டான ஒரு வண்டியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. க்ரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன சைஸ் அலாய் வீல் தான், பட் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணியா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.